ஜானகி அவங்க கணவருக்கு வாக்கு கொடுத்திருந்தா மாதிரியே அவங்களோட 2 மகன்களுக்கும் நல்ல பொண்ணுங்களா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாங்க. பெரிய மருமக சிட்டில படிச்சு கொஞ்சம் மாடர்னா வளர்ந்தவ. அங்கேயே இருந்ததுனால அவ அப்படிதான் இருப்பா. சின்ன மருமக அவங்க அம்மா கூட கிராமத்திலே இருந்ததுனால அவ கிராமத்து வாசி மாதிரி இருப்பா. பெரிய பையன் அவ்வளவா படிக்கல. ஆனா பெரிய மருமகளோட அம்மா எடுத்து சொன்னதுனால வேற வழி இல்லாம அந்த பொண்ணு அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. சின்ன மருமகளும் பெரிய மருமகளும் ஒரே இடத்துல இருந்து வந்தவங்க தான். அக்கா தங்கச்சியா இருந்தா கூட சின்னதுல இருந்தே அவங்க 2 பேருக்கும் ஒத்து போகாது. சண்டை வந்துகிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு ஜானகி வெளியே பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருந்தது. அதனால 2 மருமகளையும் அனுப்பி துணி எடுத்துட்டு வர சொல்லான்னுட்டு வந்தாங்க. எனக்கு பேருக்கு தான் 2 மருமகளுங்க இருக்காங்களுங்க. ஆனா யாரும் எந்த வேலையும் செய்யறதில்ல. சொன்னாதான் வேலை செய்றீங்க. வெளியே அவ்வளோ மழை பெய்யுது. போட்டிருந்த துணி எல்லாம் எடுத்துட்டு வரணும் தெரியாது. காய வச்ச துணி எல்லாம் நனைஞ்சிரும் தெரியாதா? என்ன தெரியுங்க, என்ன கேக்குறீங்க? துணி துவைச்சவங்களுக்கு தெரியாது வெளிய மழை வர போகுது, துணி துவைக்கிறோமே அப்புறமா துவைச்சுக்கலாம் தெரியாது. துணி துவைச்சவங்களை கேட்காம என்ன கேக்குறீங்க? என்ன நீங்க இவள கேளுங்க. இங்க பாருங்க, எல்லா வேலையும் நான் தான் பண்ணோன்னு ஏதாவது எழுதி வச்சிருக்கா என்ன? எல்லா வேலையும் நான் பண்றேன். ஏன் துணியை நீ எடுத்துட்டு வந்தா என்ன குறைஞ்சிட போற? அப்படியே என்ன ஆயிட போகுது? இங்க பாரு, நான் உன்கிட்ட பேசுற ஐடியாலே இல்ல. எதுக்கு என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? எது பேசணும்னாலும் அத்தை கிட்ட பேசிக்கோ. அதுக்கு ஜான்சி கொஞ்சம் மூஞ்ச உருன்னு வச்சுக்கிட்டா, அத்தை எனக்கு எப்படி தெரியும் மழை வர போகுதுன்னுட்டா? நான் பாட்டுக்கு துணியை காய போட்டுட்டு வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். அதுக்குள்ள மழை வந்ததுக்கு நான் என்ன பண்ணுவேன்? என்ன குத்த சொன்னா? நீங்க 2 பேரும் இப்படி இருந்தா வேலைக்காக மாட்டீங்க. பேசாம யார் யாரு என்னென்ன வேலை செய்யணும்னுட்டு நான் டைம் டேபிள் போடுறேன். அதுல இருக்கிறத மட்டும் 2 பேரும் செஞ்சா போதும். வேற வழி எதுவும் இல்ல. ஜானகி பேசுறது கேட்ட ராதிகாவுக்கு பயங்கரமா கோவம் வந்தது. இங்க பாருங்க அத்தா, நான் படிச்சுட்டு சிட்டில மாடர்னா வளர்ந்த பொண்ணு தெரியும்ல. இந்த வேலை அந்த வேலைலாம் என்னால வீட்டு வேலையெல்லாம் செய்ய முடியாது. அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வேலைக்கு ஆள்லாம் வேணும்னா வேணா ஒரு வேலைக்காரி அப்பாயிண்ட் பண்ணி தரேன். அவகிட்ட எல்லா வேலையும் வாங்கிக்கோங்க. என்ன வாங்குற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. என்னாலலாம் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய முடியாது, புரிஞ்சுதா? வேணும்னா அந்த பொண்ணை என் அசிஸ்டன்ட் மாதிரி நான் யூஸ் பண்ணிக்கிறேன். யாரு பேசுறது இதெல்லாம்? உனக்கே எந்த வேலையும் செய்ய வராது. நீ வேலைக்கு ஆள் வச்சு அவளை வேலை வாங்க போறியா? வேலைக்கு ஆள் வச்சா மட்டும் நீ என்ன அவளுக்கு சம்பளமா கொடுக்க போற? உனக்கே இங்க சம்பளத்துக்கு வழி இல்ல, இதுல வேலைக்கு வேற ஆளா? அப்படி வைக்கணும்னா நீ சம்பாரிச்சு நீயே வெய்யு. இப்படி எல்லாம் இருக்கிறது எப்படிதான் இருக்கிறாங்களோப்பா. ஒரு வேலையும் பார்க்காம அடுத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டு அடுத்தவங்களை வேலை வாங்கிக்கிட்டு ச்சே எப்படிதான் இருக்கியோ அப்படி சொல்லிட்டு ஜான்சி பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சா. அதை கேட்ட ராதிகாக்கு பயங்கரமா கோவம் வந்தது. அப்பாவ என்ன வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுற? இரு, உனக்கு என்ன வேலை கொடுக்கற பாரு. இப்படி அவங்க 2 பேரும் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருக்க 2 பேருக்குள்ளேயே எங்க சண்டை வந்துருமோன்னுட்டு ஜானகி இப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்பா 2 பேரும் கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? அப்பா எப்படி வாயாடிக்கிட்டு இருக்கீங்க 2 பேரும்? இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பீங்க போல இருக்கு தினமும். உங்களை கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு பதிலா 2 எரும மாட கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம். முதல்ல சண்டை போட்டதை நிப்பாட்டிட்டு 2 பேரும் அவங்கவுங்க வேலையை போய் பாருங்க. போய் ரூம்ல இருங்க போங்க. எப்ப பாரு சண்டை இந்த வீட்டுல உங்களால அப்படின்னு ஜானகி ராதிகாவையும் அப்புறம் ஜான்சியையும் ரூம்குள்ள அனுப்பி விட்டாங்க. இவங்களை அனுப்பிட்டு ரொம்ப சோகமா ஐயோ இப்படி இருக்காங்களேன்னு யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க ஜானகி. அப்பதான் அவங்க தூரத்து சொந்த ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு அவங்கள இன்வைட் பண்ண வந்திருந்தாங்க. அண்ணி நல்லா இருக்கீங்களா? எவ்வளோ நாளாச்சு உங்களை பார்த்து. ஒரே ஊர்ல இருக்கோம் தான் பேரு, ஆனா அப்பப்ப வந்து சந்திக்க முடியல. சரி என்னாச்சு? நீங்க என்ன ரொம்ப பயந்து போய் உட்காந்துட்டு இருக்கீங்க? ஆமாமா, ஒரே ஊர்ல இருக்கோன்னு தான் பேரு, ஆனா எங்க சந்திச்சுக்கிறோம். அப்பப்ப வந்து சந்திச்சுக்கிட்டாதான் சொந்தம் உறவுலாம் நீடிச்சிருக்கோன்னு வாங்க. சரி சரி வா, வந்து உக்காரு. காஃபி போட்டு கொண்டு வரட்டுமா உனக்கு? ஆமா, அது கேட்கணும்னு நினைச்சேன். என்ன புதுசா வந்திருக்கீங்க ரொம்ப நாள் கழிச்சு? ஐயோ அண்ணி, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். டீ காஃபிலாம் வேண்டாம். இப்போதான் சாப்பிட்டுட்டு வரேன். ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதுக்கு இன்வைட் பண்ண தான் நான் இங்கே வந்தேன். உங்களை மாதிரி இன்னும் நிறைய பேரை இன்வைட் பண்ணணும், நான் உங்ககிட்ட சொல்லிட்டு போகிறேன் அப்படி சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிட்டாங்க. சாயந்தரம் ஆனதும் ஜானகி அவங்க மருமகளையும் அதுக்கப்புறம் மகன்களையும் கூப்பிட்டு இப்படி சொன்னாங்க. இங்க பாருங்க, நம்ம தூரத்து சொந்தம் சரோஜா இருக்கால, அவ வந்திருந்தா. அவங்க வீட்டுல ஏதோ ஃபங்க்ஷனா, அவ அடுத்த தெருவுல தான் இருக்கா. அவ வீட்டு ஃபங்க்ஷனுக்கு எல்லாரும் நல்லபடியா போயிட்டு வந்துடணும், புரிஞ்சுதா?
அப்புறம் மருமகளுங்களா, உங்களுக்கு முக்கியமான விஷயம், ஜானகி அம்மா மருமகளுங்களா நல்லா ஒத்துமையா இருக்கணும்ன்றது பேரு. 2 பேரும் நல்லா ட்ரெஸ் போட்டுட்டு போங்க, அப்புறம் என் மானத்தை வாங்காம பாத்துக்கங்க. சரிங்கதா, நீங்க சொன்ன மாதிரியே நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போய் அங்க ஒழுங்கா நடந்துக்கிறோம் உங்க மருமகளுங்க மாதிரி. என்ன இவ ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சொல்லிட்டு இருக்கா? ஓஹோ, அத்தைக்கு ஐஸ் வைக்கிறா போல இருக்கு. அது வேற இல்லாம என்னை விட அழகா ட்ரெஸ் பண்ணணும்ன்ற போட்டியில தான் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. பாத்துக்கிறேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சா ஜான்சி. சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எல்லாருமே போயிட்டாங்க. வீட்டு ரூம்ல இருந்த ராதிகா இப்படின்னு நினைச்சா, இன்னைக்கு பீரோல ரொம்ப அழகான ட்ரெஸ் இருக்கு, அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நல்லா அலங்கரிச்சுட்டு போகணும், அப்போதான் ஃபங்க்ஷன்ல இருக்க எல்லாரும் என்னையே பார்ப்பாங்க. அப்பா, அவகிட்ட நல்லா மாடர்னாக எல்லா ட்ரெஸ்ஸும் இருக்கும், காஸ்ட்லியான ட்ரெஸ் எல்லாம் இருக்கும். என்கிட்ட அப்படிலாம் எதுவுமே இல்லையே, சாதாரண ட்ரெஸ்ஸு தான் இருக்குது. அவள் எப்படியும் எனக்கு போட்டியாக தான் ட்ரெஸ் பண்ணுவா. இப்போ என்ன பண்ணுறது, நம்மளும் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும், ஆனால் நம்மக்கிட்ட அப்படி எதுவும் இல்லையே அப்படின்னு நினச்சா ஜான்சி. ஜான்சி பீரோலேருந்து எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கதா ஜான்சியோட கணவர் வந்து பார்த்தாரு. என்னங்க, ஃபங்க்ஷனுக்கு போகணும்ல, அதான் இந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கேன். எது போடுறதுனே தெரியல, என்கிட்ட சாதாரண ட்ரெஸ் தான் இருக்கு. ஜான்சி, நான் சொல்றது கேளு. சிம்பிளா ட்ரெடிஷனலா ட்ரெஸ் பண்ணிட்டு போ. சிம்பிளிசிட்டியில தான் ஒரு அழகான பணக்கார தன்மையே இருக்கு. உன்னை பார்த்து எல்லாரும் ரசிப்பாங்க. சரி, அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரியே ட்ரெடிஷ்னலா சிம்பிளா போறேன் அப்படின்னு ஜான்சி அவ கணவர் சொன்ன மாதிரியே ஒரு சிம்பிளான ட்ரெடிஷ்னலான சாரீ எடுத்து வச்சா. அதுக்கு தேவையான ஜுவல்லரி எல்லாத்தையும் கூட செட் பண்ணி வச்சுட்டா. காலையில் எழுந்திரிச்சு குளிச்சோன்னே இதை கட்டிக்கணும்னுட்டு நினச்சா ஜான்சி. இந்த ரூமில் இருந்த ராதிகா ஒரு ரொம்ப மாடர்னான ட்ரெஸ்ஸை எடுத்து வச்சா. அது பார்க்கறதுக்கு சாரி தான், ஆனால் லெஹங்கா மாதிரி இருக்கும். அதுக்கு தேவையான ஜுவல்லரி எல்லாத்தையும் கூட எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தா ராதிகா. இந்த ட்ரெஸ்க்கு இந்த ஜுவல்லரி தான் மேட்ச் ஆகும்னு கரெக்டாக எடுத்து வச்சுருந்தா. அடுத்த நாள் காலையில் 2 பேரும் எந்திரிச்சு 2 மருமகளும் கிளம்பி அவங்க கணவரோட அவங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு போனாங்க. வாங்க வாங்க, உட்காருங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஆமா, ஜானகி அம்மா வரல? எல்லாரும் நல்லா இருக்கோங்க, கொஞ்ச நேரத்தில் அத்தை வரேன்னு சொன்னாங்க. ஜான்சியும் ராதிகாவும் புது மருமகள்ன்றதுனால அந்த ஃபங்க்ஷனில் இருக்க எல்லாரும் அவங்களையே தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஜான்சி ரொம்ப சிம்பிளாக லட்சணமாக இருக்கிறத பார்த்து எல்லாரும் அவளை பாராட்டினாங்க. அங்க பாத்தியாடி, ஜானகியோட 2வது மருமகளை பாக்குறதுக்கு லட்சணமா புடவை கட்டிக்கிட்டு எவ்வளோ அழகா கண்ணுக்கு லட்சணமா வளையலெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கா. அந்த பெரிய மருமகளை பாரு, கையில வளையலும் காணும் ஒன்றும் காணும். ஜானகி மருமகளான்னு கேட்பாங்க. ஆமா கரெக்டு தான். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? 2 பேரும் மருமகளுங்க தான், ஆனா இவளுங்க 2 பேரும் அக்கா தங்கச்சிங்களா. அக்கா தங்கச்சிங்க அண்ணன் தம்பிய கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அந்த பெரிய மருமகளை கூப்பிட்டு ஏதாவது வேலை சொல்லி பார்ப்போம், செய்யறாளா என்னன்னு. அம்மாடி, நீங்க ஜானகி அம்மாவோட மருமகளுங்க தானே, இங்க கொஞ்சம் வாங்க. அவங்க அப்படி கூப்பிட்டது ஜான்சிக்கு நல்லாவே புரிஞ்சுது. அவங்க என்ன என்னன்றது புரிஞ்சு ஜான்சிக்கு கோவமும் வந்தது. அப்போ அங்க பெரிய மருமக போனா. அம்மாடி, பிளேட்ல இருக்க அந்த அக்ஷதையை கொண்டு போய் எல்லாருக்கும் கொடுத்துட்டு வாமா. சரின்னு சொல்லிட்டு ராதிகா எல்லார்கிட்டயும் அந்த அக்ஷதையை கொண்டு போய் கொடுத்துட்டு இருந்தா. இப்ப பாரு, எல்லாரும் அவ கட்டியிருக்க அந்த மாடர்ன் புடவைய பார்த்து எப்படி கிண்டல் பண்ண போறாங்கன்னு. இவ்வளோ வேலை கொடுத்துருக்கோல, அந்த புடவை எந்த நேரம் வேணாலும் கிழிஞ்சு போனாலும் போகும்ல. அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்ததை ஜான்சி கேட்டுக்கிட்டு இருந்தா. உடனே அவ அக்கா ராதிகா கிட்ட போய் அவ கையில இருந்த பிளேட்டை வாங்கினா. அக்கா, நீ முதல்ல இங்கிருந்து கிளம்பு, இந்த வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஒன்னும் தேவையில்ல. ஏன் எல்லார்கிட்டயும் நீ நல்ல பேர் இருக்கிறதுக்கா அப்படின்னு ராதிகா சொல்லிட்டு இருந்தா. என்னதான் எடுத்து சொன்னாலும் ராதிகா கேக்குற மாதிரி தெரியல. அதனால ஜான்சி அங்கேயே இருந்தா. ராதிகா பாட்டுக்கு எல்லார்கிட்டயும் அக்ஷதையை கொடுத்துட்டு இருந்தா. உடனே அவங்க 2 பேர்கிட்டயும் போனா ஜான்சி. ஏங்க, 2 பேரும் பெரியவங்க தானே, உங்க வயசு அனுபவத்துக்கு எங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு எடுத்து சொல்ற வயசு உங்களுக்கு. அப்படிப்பட்ட நீங்களே எங்களை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க? என்னங்க இது, எந்த விதத்துல நியாயங்க இதெல்லாம்? எல்லார்கிட்டயும் எப்படி நடந்துக்கணும்ன்றத நீங்க தான் உதாரணமா இருந்து காட்டணும். நீங்களே எப்படின்னா எப்படி, என்ன மாதிரி எண்ணத்துல நீங்க இதெல்லாம் செய்றீங்கன்றது எனக்கு நல்லாவே புரிஞ்சுதுங்க. மனுஷங்க போட்டிருக்க ட்ரெஸ்னால அவங்க கேரக்டரை ஜட்ஜ் பண்ணாதீங்க அப்படின்னு ஜான்சி அவங்க 2 பேரை கேட்டதை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. ராதிகா கூட ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட்டா. நடந்த எல்லா கதையையும் ஜான்சி அவங்க மாமியார் கிட்ட வீட்டுக்கு போகணும்னு சொன்னா. ஜான்சியோட சப்போர்ட்னால ராதிகாவும் மனசு மாறினா. அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் ஒத்துமையா இருந்தாங்க. அவங்க கணவரோட சந்தோஷமா அந்த வீட்டுல வாழ்ந்தாங்க. கைலாசபுரம்ன்ற அழகான ஊர்ல சாரதான ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன்.
சாரதா அம்மா தான் வீட்ல இருக்க எல்லா வேலையும் பார்ப்பாங்க. சாரதாவோட கணவர் வெளியூர்ல வேலை செய்யறாரு. அப்பப்ப வந்துட்டு போவாரு. அவங்க எல்லா வேலையும் செய்வாங்க. ஆனா அவங்க பொண்ணு ரம்யா அவங்களுக்கு உதவி செய்யவே மாட்டா. எப்ப பாரு போன்ல பேசிக்கிட்டே இருப்பா. இதெல்லாம் பார்த்த சாரதா அம்மாக்கு ஒரு நாள் கோவம் வந்து, ரம்யா, எப்ப பார்த்தாலும் போன்ல பேசிக்கிட்டே இருப்பியா? வேற வேலையே இல்ல. கொஞ்சமாவது கூடமாட உதவி செய்றியா? பேசாம உங்க அண்ணன் ராஜேஷ்க்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டனா வர மருமகளாது வேலை செய்வா. எனக்கும் எந்த வலியும் வராது பாரு. அப்பா இடுப்பு வலிக்குது. அம்மா அதுக்காக அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைப்பியாமா? அப்பப்பப்பா, நீ எடுக்கிற முடிவு ரொம்ப தப்பா இருக்குமா? இப்ப எதுக்கு அண்ணனுக்கு கல்யாணம் சொல்லு? கல்யாணம் பண்ணிட்டு அந்த மருமக வீட்டுக்கு வந்தானா நமக்கு உதவி செய்வான்னு நினைக்கிறியா? அண்ணன் ஒருவேளை அவங்கள தனி கொடுத்து நான் கூட்டிட்டு போயிட்டா என்ன பண்ணுவ? அவ்வளவுதான், எல்லா வேலையும் நம்ம தான் செய்ய வேண்டியது இருக்கும். ஒரு தடவை அண்ணனை வேணா கேட்டுப்பாரு, அப்பதான் தெரியும் உனக்கு. அது எப்படி நான் உங்களை தனி கொடுத்து போக விட்டுருவேன்? வீட்டுக்கு வர மருமக இங்கதான் இருக்கணும். நான் வைக்கிறது தான் இந்த வீட்ல சட்டம். இப்பவே உங்க அண்ணனை கூப்பிடுறேன் பாரு. ராஜேஷ், இங்க கொஞ்சம் வாப்பா, கொஞ்சம் பேசணும் உன்கிட்ட. சீக்கிரம் வாப்பா ராஜேஷ், வா அப்படின்னு அவங்க அம்மா கூப்பிட்டதோ ராஜேஷ் அங்க வந்தாரு. என்னம்மா, என்ன ஆச்சு? ஏன் இப்படி கோவமா கத்திக்கிட்டு இருக்க? ராஜேஷ், இப்ப உனக்கு கல்யாணம் ஆகி மருமக வீட்டுக்கு வந்துட்டான்னு வச்சுக்கோ. நீங்க தனி கொடுத்துன போயிடுவீங்களா என்ன? வீட்டுல இருக்க எல்லா வேலையும் நான் தான் செய்யணுமா? அவளை வேலை செய்ய விட மாட்டியாடா? அம்மா, என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க நீ? இப்ப இதுக்கு சம்பந்தம் இல்லாம இந்த மாதிரி டாபிக் எல்லாம் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அட போடா, வீட்டுல இருக்க எல்லா வேலையும் என்னால தனியா பார்க்க முடியல. அதான் உனக்கு ஒரு நல்ல சம்பந்தத்தை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவெடுத்திருக்கேன் அப்படின்னு அவங்க அம்மா சொன்னதும் ராஜேஷ் அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். அவன் காதலிக்கிற மீனாவை போய் சந்திச்சா ராஜேஷ். என்னாச்சு ராஜேஷ், உன் ஃபேஸ் ரொம்ப டல்லா இருக்கு. அர்ஜென்ட்டா கால் பண்ணி வர சொன்னா என்னாச்சுன்னு சொன்னாதானே தெரியும். ஏதாவது பேசு, அப்பதானே எனக்கும் தெரியும். இங்க பாரு, எங்க வீட்ல எங்க அம்மா எனக்கு பொண்ணு பாக்குறேன்னு சொல்லிட்டாங்க. இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. நம்ம ரெண்டு பேரும் பேசாம இப்பவே கல்யாணம் பண்ணிக்கலாமா? இல்லனா என் அம்மா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணா பார்த்து என் தலையில கட்டி வச்சிருவாங்க. அப்ப நம்ம காதல் என்ன ஆகுறது? நீ இப்பவே போய் உன் வீட்ல பேசுறியா இல்ல இப்பவே என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? சொல்லு. என்ன ராஜேஷ், நீனு திடீர்னு வந்து கல்யாணம் பண்ணிக்கலான்னு கேக்குற? என் வீட்ல உன்னை பத்தி சொல்லணும்னா நீ என்ன வேலை செய்யறன்னு கேட்பாங்க. வீட்ல எந்த வேலையும் செய்யலப்பா, வேலை தேடிட்டு இருக்காருன்னு சொன்னா பொண்ணை எப்படி கொடுப்பாங்க ராஜேஷ்? வேலை இல்லாம என்ன கட்டி வைக்கிறது ரொம்ப கஷ்டம் என் வீட்ல. இங்க பாரு, எனக்கு வேலைக்கு போக இஷ்டம் இல்லாமலாம் நான் ஒன்னும் சும்மா இல்ல. எனக்கு 2 நாள் வேலை செஞ்சு வேலை பிடிக்கலன்னா வந்துருவேன். அதனாலதான் பிடிச்ச வேலையை செஞ்சு அதுல ஜெயிச்சு காட்டணும்னு நினைக்கிறேன். ஆக மொத்தம் உனக்கு என்ன கல்யாணம் பண்றதுல இஷ்டம் இல்ல, அதனால தானே சாக்கு சொல்ற. தேவையில்லை அப்படி ஒரு கல்யாணம். இனிமேல் நம்ம 2 பேரும் சந்திச்சுக்கவே வேண்டாம். என் வீட்ல ஒத்துக்க மாட்டாங்கன்னு தான் சொன்னேன். இப்படி எல்லாம் பேசுவேன்னு தெரிஞ்சா வேண்டாம் ராஜேஷ், உடனே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். ராஜேஷ் மீனாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனா. வீட்டுல அவங்க 2 பேரையும் பார்த்த சாரதா அம்மாவும் அதுக்கப்புறம் அவங்க பொண்ணு ரம்யாவும் ஷாக் ஆனாங்க. என்னடா ராஜேஷ், திடுதிடுப்புன்னு கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிற? இந்த பொண்ணை எதுக்குடா கல்யாணம் பண்ணிட்டு வந்த? எங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையேடா நீ இத பத்தி. அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. நானும் இந்த பொண்ணு 3 வருஷமா காதலிக்கிறோம். இந்த விஷயம் உன்கிட்ட சொன்னா கண்டிப்பா நீ ஏத்துக்க மாட்ட. வேற பொண்ண கல்யாணம் பண்ணி வைப்ப. வேற வழி தெரியாம தான் 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறோம். ஆனா நான் முன்னாடியே சொல்லியிருந்தா நீ ஒத்துக்கவே மாட்டேமா. மீனா அந்த வீட்டுக்கு மருமகளா இருந்தா. அப்படியே நாட்கள் போச்சு. தினமும் மீனா வச்சே எல்லா வீட்டு வேலையும் வாங்கினாங்க சாரதா அம்மா. ஒரு நிமிஷம் கூட அவளுக்கு ரெஸ்ட் கொடுக்காம வேலை வாங்கிக்கிட்டே இருந்தாங்க. வேற வழியே இல்லாம மீனாவும் அவங்க சொல்ற எல்லா திட்டியும் வாங்கிக்கிட்டு தினமும் பேச்சு வாங்கிக்கிட்டு வேலையும் செஞ்சுக்கிட்டு இருந்தா. எல்லாருக்கும் என்ன தேவையோ எல்லா வேலையும் செஞ்சா. ஒரு நாளைக்கு ரம்யா வீட்டுல வாந்தி எடுத்துக்கிட்டு இருந்தா. அத பார்த்த அவங்க அம்மா, ஐயோ ரம்யா, ரம்யா என்னம்மா வாந்தி எல்லாம் எடுக்கிற? சாப்பிட்டது ஏதாவது ஒத்துக்கலன்னு நினைக்கிறேன். இந்த மீனாவோட சமையலே சரியில்லை, அதனாலதான் உனக்கு ஒத்துக்கல. இப்பவே டாக்டரை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சாரதா அம்மா போய் டாக்டரை கூட்டிட்டு வந்தாங்க. டாக்டர் ரம்யாவை செக் பண்ணி பார்த்தாரு. டாக்டர் ஐயா, என் பொண்ணுக்கு என்ன ஆச்சு? காலையில இருந்து வாந்தி வாந்தியா எடுத்துக்கிட்டு இருக்கா. மேடம், உங்க பொண்ணுக்கு பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல. அவங்க கர்ப்பமா இருக்காங்க. அது வேற இல்லாம நிறைய டெஸ்ட் எடுக்க வேண்டியது இருக்கு. நான் எழுதி தரேன், அதை எடுத்துருங்க. அப்படி சொல்லிட்டு டாக்டர் அங்க இருந்து கிளம்பி போயிட்டாரு. மீனாவும் சாரதா அம்மாவும் ரம்யாவை ரொம்ப ஷாக்கோட பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அடியே ரம்யா, என்ன காரியண்டி பண்ணிட்டு வந்திருக்க நீனு? யாரடி அந்த பையன்? என்னடி கர்ப்பமாயி வந்து நிக்கிற? அது வந்துமா, நான் ஒரு பையனை விரும்பினேன்.
அவன் தான் என்ன இப்படி பண்ணிட்டாமா. அது வேற இல்லாம அவன் கல்யாணம் பண்ணிக்கலாம் தான் சொன்னான். கல்யாணம் பண்ணி அவங்க அம்மா அப்பா கூட நம்ம சேர்ந்து இருக்கலாம்னா என்னவோ அவன் சொன்னது எனக்கு பிடிக்கல. அதனாலதான் வேண்டான்னு சொல்லிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம இங்க இருக்கேம்மா. நான் பிரெக்னன்ட்னு முன்னாடியே தெரியும். முன்னாடியே என்கிட்ட சொல்லிருக்க கூடாதா? ஆனா இப்படி மறைச்சிட்டல. சரி போ, என்ன பண்றது? இப்ப எதுவும் சொல்லி குத்தம் இல்ல. நீ நல்லா ரெஸ்ட் எடு. டாக்டர் உன்னை ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காருல. உனக்கு தேவையான எல்லாத்தையும் மீனா செஞ்சு கொடுப்பா. மீனா, அவளை நல்லா பாத்துக்கோ. நான் போய் மார்க்கெட்டு போய் பாதாம் பிஸ்தாலாம் வாங்கிட்டு வரேன் அப்படின்னுட்டு அவங்க ரம்யா கிட்ட சொல்லிட்டு சாரதாம்மா மீனாவை அவளை பாத்துக்க சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு மார்க்கெட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ராஜேஷ் வீட்டுக்கு வந்தாரு. மீனா ராஜேஷ்க்கு டீ போட்டு கொடுத்தா. கொஞ்ச நேரம் போய் ராஜேஷோட பேசிக்கிட்டு இருந்தா மீனா. என்னங்க, உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும். ரம்யாக்கு உடம்பு சரியில்லை. காலையில இருந்து வாந்தி எடுத்துட்டு இருந்தா. ஐயோ, ரம்யாக்கு உடம்பு சரியில்லையா? டாக்டர் கிட்ட அவளை செக் பண்ணீங்களா? ஆமா, முதல்ல அம்மா எங்க இருக்காங்க? அம்மாவை வீட்ல காணோம். ரம்யாக்கு இப்ப பரவாயில்லையா? டாக்டர் எல்லாம் காலையிலே வர வச்சுட்டாங்க அவங்க அம்மா. அவர் வந்து செக் பண்ணி ரம்யா பிரெக்னெண்டா இருக்கிறதா சொன்னாரு. என்னது பிரெக்னண்டா? என்னது பிரெக்னண்டா? இந்த விஷயம் என் அம்மாக்கு தெரியுமா? ரம்யா பிரெக்னெண்டா இருக்க விஷயம் உங்க அம்மாக்கு தெரியுங்க. தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் மார்க்கெட்டுக்கு போய் எல்லாம் வாங்கிட்டு வர போயிருக்காங்க. அவங்க அதிர்ச்சி ஆகுவாங்கன்னு பார்த்தா எங்க, ரம்யா ஒரு பையனை காதலிச்சிருக்கா. அந்த பையன் இவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனா வீட்டுல என் அம்மா அப்பாவை பார்த்துக்கிட்டு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கணும்னு சொல்லியிருக்கான். இது பிடிக்கலன்னுட்டு அந்த பையனை கழட்டி விட்டுட்டா. இதே விஷயத்த உங்க அம்மா எவ்வளவு கூலா எடுத்துக்கிட்டாங்க தெரியுமா? அதுக்காக பாதாம் பிஸ்தாலாம் வாங்கிட்டு வர போயிருக்காங்க. என்னங்க, உங்க அம்மா அவளை பிடிச்சி அடிக்காம இவ்வளோ சாதாரணமா இந்த விஷயத்த ஹேண்டில் பண்ணிட்டாங்க. இதுல அவங்களுக்கு பயமே இல்லையாங்க? இதுல என்ன இருக்கு? ரம்யா மேலயும் தப்பில்ல, அம்மா மேலயும் தப்பில்ல. ரம்யாக்கு அவளுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை இருக்கணும்னு ஆசை. அது அமையல, அதுக்குள்ள பிரெக்னென்ட் ஆயிட்டா. தப்பெல்லாம் எதுவும் இல்ல. சரி, அவளுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை பாத்துக்கோ. அதுக்கப்புறமா சாரதா அம்மா வீட்டுக்கு வந்தாங்க. என் பொண்ணு அங்க வாந்தி எடுத்துக்கிட்டு கர்ப்பமாயிருக்கா. அவளுக்கு பிடிச்சதெல்லாம் ஆக்கி போட்டுட்டு அவளை கவனிக்கணும்னு உனக்கு தோணல? இங்க உட்காந்து டைம் பாஸா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சாரதா அம்மா மீனாவை நல்லா அடி நடிக்கவும் அவ கிச்சனுக்குள்ள போய் ரம்யாக்கு தேவையான எல்லாத்தையும் சமைச்சு போட்டா. இப்படி சாரதா அம்மா தினமும் மீனாவை நல்லா வேலை வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. மீனாவை காலமிக்கி விட சொல்லுவாங்க ரம்யாக்கு. மீனாவும் சகிச்சுக்கிட்டு எல்லாம் செய்வா. இப்படி கர்ப்பமா இருக்க நாத்தனாருக்காக எல்லா அடி திட்டு எல்லாம் வாங்கிக்கிட்டு எல்லா சேவையும் செஞ்சுக்கிட்டு இருந்தா மீனா. ஒரு நாள் மீனா ரம்யாவோட காலை அமுக்கிக்கிட்டு இருக்கும் போது, இங்க பாரு, எனக்கு பயங்கரமா கால் வலிக்குது, கொஞ்சம் நல்லா பண்ணிவிடு. ரம்யா, நீ தப்பா எடுத்துக்கலனா கிச்சன்ல கொஞ்சம் வேலை அப்படியே இருக்கு, அதை முடிச்சிட்டு வந்து உனக்கு காலை நான் நல்லா அமுக்கி விடுறேன் அப்படின்னு மீனா சொன்ன உடனே ரம்யா எந்திரிச்சு பலார்னு அரைஞ்சா மீனாவை. மீனா ரம்யா அடிக்கிறதையும் அவங்க அம்மா அடிக்கிறதையும் ராஜேஷ் கிட்ட எத்தனையோ தடவை சொல்லி பார்த்தா. ஆனா ராஜேஷ் இதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. எத்தனை தடவை சொன்னாலும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. இப்படி தினமும் திட்டு அடி சேவைன்னு செஞ்சு வெறுத்து போயிட்டா மீனா. ஒரு நாள் தைரியமா கிளம்பி ராஜேஷை கல்யாணம் பண்ணது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி அவளோட அம்மா அப்பா வீட்டுக்கு போனா. அம்மா அப்பா கிட்ட நடந்த எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டு நடந்த எல்லா கதையும் சொன்னா. மீனா மேல தப்பு இல்லை, இனிமேல் அவளை அங்க அனுப்பவே கூடாதுன்னு கோர்ட்ல கேஸ் போட்டாங்க மீனாவோட அம்மா அப்பா.